நம்ம விஷாலோட மகுடம் படத்தோட ட்ரைலரும், நம்ம சூர்யாவோட விஸ்வநாதன் சார் மூவி ட்ரைலரும் இப்போ வந்திருக்கு. இந்த 2 ட்ரைலரும் எப்படி இருக்குன்னு இப்ப நம்ம பார்த்தரலாம். மகுடம் ட்ரைலர் பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட்டே டீசர் பார்த்துட்டு சொன்னதான். அதாவது இந்த ட்ரைலர் பார்த்தீங்கன்னா, எனக்கு மறுபடியும் மார்க் ஆண்டனி ஃபீல் தான் குடுத்தது. ட்ரைலர் கட் நல்லா இருக்கு. இந்த படத்துல ரெட்ரோ சாங் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ட்ரைலர்ல நம்ம விஷால் எத்தன கேரக்டர்ல வந்து ப்ளே பண்றாருன்னு ரிவீல் பண்ணல. ஏன்னா ஒவ்வொரு ஷாட்டும் தனித்தனியா தான் காட்டிருக்காங்க. இந்த படத்துல பிஜிஎம் ஸ்கோர்லாம் வேற லெவல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்க் ஆண்டனில எப்படி தரமான சம்பவம் பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி மகுடத்திலயும் ஜிவி போட்டிருக்காரு. கண்டிப்பா பிஜிஎம்காகவே இந்த படத்தை நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. இந்த படம் நம்ம விஷாலுக்கு பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. நம்ம விஷால் தான் இந்த மூவி டைரக்ட் பண்றாரு. சோ மூவி பாத்தீங்கன்னா வர ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது. விஸ்வநாதன் சன்ஸ் கருப்புக்கு அடுத்து நம்ம சூர்யாவுக்கு வரப்போற படம் தான் இந்த மூவி. கருப்பு பார்த்துட்டு இந்த மூவிக்கு அதிக எதிர்பார்ப்பு வைக்காதீங்க. கருப்பு பாத்தீங்கன்னா ஒரு தேவிஷனல் கமர்ஷியல் மூவி. அதுவே விஸ்வநாதன் சன் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி லவ் எமோஷனல் மூவி. இது நம்ம வெங்கி அட்லூரி மூவி. அதனால பயப்பட தேவையில்ல. லக்கி பாஸ்கர், வாத்தி இது போன்ற படங்கள்லாம் பிளாக் பஸ்டர் ஆனச்சு. அந்த லைனப்ல இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகும். ஆக்சுவலி இது தெலுங்கு படத்தோட டைரக்டர் மூவி. இந்த ட்ரைலர் பார்க்கல எனக்கு தெலுங்கு பட ட்ரைலர் பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ட்ரைலர்ல விஷுவல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த படம் கருப்பு படத்தோட வசூல தொடுமா இல்லையான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மூவி பாத்தீங்கன்னா ஒரு ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது. இந்த 2 ட்ரைலர்ல உங்களுக்கு எந்த ட்ரைலர் பிடிச்சிருந்ததை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.